ஈரான் பக்கமே பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்போ ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் பல்வேறு விதமான முக்கியமான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்கா ஈரானோட பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சதுக்கப்புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடுவில் பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இப்போ உருவாகி இருக்கு. இதை மற்ற நபர்கள் யாராச்சும் சொல்லியிருக்காங்க, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கிட்ட இருந்து இப்படி ஒரு அப்டேட் கிடைச்சிருந்தனா இதை நம்ம பெருசாக சீரியஸாக எடுத்துக்க தேவையில்ல. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்கா கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க, நானே நேரடியா புதின் அவர்களை சந்திக்கிறதுக்கும் தயாரா இருக்கேன்னு அவரே சொல்லியிருக்காரு. ஸோ வரப்போற அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ள ரொம்ப நாளா நீண்டு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கு. ஆனா ரெண்டு தரப்பும் ஃபயரிங்கை இன்னும் நிறுத்தல. ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி இரண்டு தரப்பும் நிலங்களின் மீது பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்சன்ட்ரேஷனை தவிர்த்து ரெண்டு நாடுகளோட எனர்ஜி செக்டாரின் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா ரொம்ப உலகத்தோட மிகப்பெரிய ஒரு அணு விபத்தா நிகழ்ந்த செர்னோபிலுக்கு மேல ரஷ்யா ஏவுகணைகளை வீசுனதாகவும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதை பற்றின எல்லா அப்டேட்ஸும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக் ஷவனும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த செர்னோபிலை பற்றி நம்ம இந்த வீடியோ தொடங்குறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக சொல்லணும்னா ஏப்ரல் மாதம் 23, 24 ஆகிய தேதிகளில் மிகப்பெரிய ஒரு அணு உலை விபத்தானது அன்னைக்கு சோவியத் யூனியன், இன்னைக்கு உக்ரைனோட செர்னோபில் பகுதியில் நிகழுது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அணு ஆற்றல் எந்த அளவுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த முடியும், இல்லை எந்த அளவுக்கு இதனால் அழிவுகள் ஏற்படுன்ற மாதிரி உலகத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு எடுத்துக்காட்டான இன்சிடென்ட்டாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு அது மாறுச்சு. அந்த சம்பவம் நடந்து முடிந்து 40 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய தினம் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. இப்போ உக்ரைன் என்ன ஒரு புது குற்றச்சாட்டை வச்சிருக்காங்கன்னா, 2024 இப்போ இந்த தேதி வரைக்கும், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த தேதி வரைக்கும் 280க்கும் அதிகமான ட்ரோன்கள் ரெட் ஜோன் சொல்லக்கூடிய இந்த செர்னோபில் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து 3 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெட் ஜோனுக்குள்ள உக்ரைனால சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. நான் சொன்னது பாஸ் பண்ணி போறது கிடையாது, உக்ரைனால டவுன் பண்ணப்பட்ட ட்ரோன்களோட எண்ணிக்கை அண்ட் அதுக்கான சில ப்ரூஃப்ஸையும் அவங்க கொடுத்திருக்காங்க. நேத்து இந்த ஒரு பகுதியை நோக்கி 2 இஸ்காந்தர் பாலிஸ்டிக் மிசைல் லான்ச் பண்ணதா ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஆனா இதுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இல்லை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அதோட ஃபிராக்மெண்ட்ஸ் எதுவுமே அதை பத்தின வீடியோவோ இல்ல அது பத்தின ரேடார் ப்ரொஃபைலோ இந்த இடத்துல கொடுக்கப்படல. 2 மிசைல் அவங்க லான்ச் பண்ணாங்க, நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோன்றதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு அணு உலைக்கு எதிரான தாக்குதலை எந்த ஒரு நாடும் நிகழ்த்தக்கூடாது. ஆனா உக்ரைன் அடிக்கடி இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை ரஷ்யாவின் மீது வைத்திருக்காங்க. இந்த ட்ரோன்கள் தாக்குதல், இந்த ட்ரோன்களோட தாக்குதல் நடந்ததை தவிர்த்து மற்றபடி மிசைல்கள் அந்த பகுதியை நோக்கி ஏவப்பட்டது இல்லை அதை இன்டர்செப்ட் பண்ணப்படுதுன்னு சொல்றதுக்கு உக்ரைன் இது வரைக்கும் ப்ரூஃப் கொடுத்தது கிடையாது. மொத்தமா இப்போ வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டோட சேர்த்து இது வரைக்கும் ஒரு 10 முறைக்கும் அதிகமா இதே பேட்டர்ன்ல உக்ரைன் ரஷ்யா மேல அக்யூசேஷன் தான் வச்சிருக்காங்க. ஆனா மிசைல்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான எவிடன்ஸும் அவங்க கிட்ட இல்லை. இதுவும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி, உக்ரைன் ஸ்டேட்டஸ் இப்போ என்னதான்? ரஷ்யா ஒரு பக்கம் அவங்களோட பெரிய ஒரு அஃபென்சிவா பண்றதுக்கு தயாராகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சில செய்திகள் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் உக்ரைன் நிலங்களை ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருந்து அதிகமா பிடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோன்னா 900 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் நிப்ரோ நதியோட மேற்கு கரை பகுதியில் மொத்தமா இது வரைக்கும் உக்ரைன் பிடிச்சிருக்கதா செய்திகள் வந்திருக்கு. இந்த 900 கிலோமீட்டர்ன்றது உக்ரைன் சார்பில் சொல்றது கொஞ்சம் பெருசா இருந்தாலும் மினிமம் 500ல இருந்து 550 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் உக்ரைன் பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் பேஜஸ்லையும் நிறைய ஆன் த கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக தான் இருக்கு. ஸோ 900 சதுர கிலோமீட்டர்ன்றது அதிகமாக தெரிஞ்சாலும் 500 சதுர கிலோமீட்டர்களுக்கு மேல ரஷ்யா பிடிச்ச இடங்களை உக்ரைன் இப்போ பிடிச்சிட்டாங்க. ஆனா உண்மையான கேம் சேஞ்சிங் மொமெண்டா இது மாறுமான்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா லட்சத்துக்கும் அதிகமான பரப்பளவுல சதுர கிலோமீட்டர் அளவு பகுதிகளை உக்ரைனுக்குள்ள ரஷ்யா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்புமே இப்போ அவங்களோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. யுத்தம் நடந்துட்டு இருக்கு, ஆனா தீவிரமான யுத்தம் நடக்கல. ஒரு நாளைக்கு சும்மா இவங்க ஒரு 50 ட்ரோன்ஸை ஃபயர் பண்றது, ரஷ்யாவின் மீது உக்ரைன் ஒரு 50 ட்ரோனை ஃபயர் பண்றது, இந்த மாதிரி யுத்தம் போயிட்டு இருக்கு. ஆனா இதுல உக்ரைனோட ஸ்ட்ராட்டஜி தெளிவாக கவனிச்சோன்னா இந்த ஒரு ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறம் ரஷ்யா மிகப்பெரிய லாபத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சொன்னா நம்புவீங்கன்னு தெரியல. ஈரான் யுத்தம் முடிகிறப்போ கஷ்டப்படக்கூடிய முதல் நாடு யாரா இருப்பாங்க, இல்ல இந்த யுத்தம் சீக்கிரம் முடியக்கூடாதுன்னு விரும்பக்கூடிய நாடு யாரா இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இஸ்ரேல் இருக்காங்களோ இல்லையோ கண்டிப்பா அந்த இடத்துல ரஷ்யா இருப்பாங்க. இதை சர்காஸ்டிக்காவோ இல்ல சும்மா விளையாட்டுக்கு சொல்லணும் சொல்லல. இந்த ஈரான் யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறமா சாங்ஷன் வேவர் கொடுக்கப்பட்டதுனால மட்டும் எனர்ஜி எக்ஸ்போர்ட் 140% அதிகமா இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நாளைக்கு 10 மில்லியன் பேரல்ஸ் அவங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அப்படியே 20 மில்லியன் 25 மில்லியன் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த க்ரூட் ஆயில், உரல் குரூட்ஸோட அந்த அளவுன்றது ரொம்பவே அதிகமாக இருக்கு. இது ரஷ்யாவுக்கு அவங்களோட எக்கானமி, வார் டோன்ட் எக்கானமின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போதைக்கு ரஷ்யாவோட பொருளாதாரமானது இந்த யுத்தத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கிரிட்டிக்கல் லைஃப் லைனா இந்த ஆயில் சப்ளை தான் இருந்துட்டு இருக்கு. அதை ரஷ்யா அவ்வளவு சீக்கிரத்தில் கைவிடவும் விரும்ப மாட்டாங்க. அண்ட் இன்னும் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட ஒட்டுமொத்த எனர்ஜி எக்ஸ்போர்ட்ல பால்டிக் கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில துறைமுகங்களும் கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய சில துறைமுகங்களும் மட்டுமே
60% வரைக்கும் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட் தான் ரஷ்யாவோட கருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய டுவாப்சன் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுகம். அந்த துறைமுகத்தை சமீபத்தில் உக்ரைன் தாக்குனாங்க. ஒரு 15க்கும் அதிகமான ட்ரோன்கள் அங்கே இருக்கக்கூடிய ஃபியூல் ஸ்டோரேஜ் சைட்ஸ், அங்கே பெரிய பெரிய அந்த செட்டிலிங் டேங்க்ஸ் கட்டி வச்சிருப்பாங்கல்ல இந்த க்ரூட் ஆயில ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அந்த டேங்கின் மீது மோதி மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. 2 நாட்களாக ரஷ்ய வீரர்கள் போராடினாங்க. ஆனால் அப்படி இருந்துமே அவங்களால அதை அணைக்க முடியல. எந்த அளவுக்கு ஒரு பெரிய தீ விபத்து அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு, இல்லை எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் அதனால ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, அங்கிருந்து கிளம்பக்கூடிய அந்த கரும்புகைகள் 300 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பகுதிகள், 30 இல்ல 300 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள பகுதிகளில் வளிமண்டலத்தில் மேலே இப்போ பரவி இருக்கதா சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு எரிமலை வெடிச்சா அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட பெரிய பாதிப்பு இந்த ஒரே ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட் டெர்மினல் மேல உக்ரைன் நடத்தின தாக்குதல்ல பதிவாயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ பெருசு. ஏன்னா ஒரே நேரத்தில் 30க்கும் அதிகமான டேங்கர் கப்பல்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பெரிய ஒரு போர்ட்டா இருந்திருக்கும், அதில் உக்ரைன் தாக்குதல் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்கிறது இப்போ நான் சொன்ன அந்த சில விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே நேரத்தில் ரஷ்யாவும் சும்மா கிடையாது. நேற்று ஒரே நாளில் மட்டும் உக்ரைனோட 18க்கும் அதிகமான கிரிட்டிக்கல் பவர் ஸ்டேஷன்ஸை அடிச்சிருக்காங்க. இந்த 18 பவர் ஸ்டேஷன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா வெஸ்டர்ன் உக்ரைன், அது சம்பந்தப்பட்ட இந்த போலந்தோட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், அப்படியே கியூல இருந்து வடமேற்கு திசையில பெலாரஸ் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸை அடிச்சிருக்காங்க. இதனால வந்து உக்ரைனுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் ரஷ்யாவோட அந்த ஆயில் டெர்மினல்ல ஏற்பட்டதை விட பாதிப்பு ஏற்பட்டிருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்பட்டிருக்காது. ஸோ உக்ரைன் தெளிவாக உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் பிளான் பண்ணி ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கை பண்ணிட்டு இருக்காங்க. ரஷ்யா லாபம் அடையக்கூடாது. அப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு வருமானம் வருதுன்னா அதை கொண்டு வந்து நேராக இந்த யுத்தத்துக்கு தான் செலவு பண்ணுவாங்க. அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு வரக்கூடிய லாபம் இந்த இடத்துல நமக்கு எதிராக செயல்படுத்தக்கூடாதுன்றதுனால எப்படியெல்லாம் ரஷ்யா அவங்களோட ஆயில் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தின் மீதும் இப்போ மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடிவடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு வந்திருக்கு. என்னடா சொல்ற, அப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துல ஒரு சீஸ்ஃபயருக்கு வந்துருவாங்களான்னு கேட்டேன்னா அந்த இடத்துல ரொம்ப பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒளிஞ்சிருக்கு. என்னன்னு தெளிவாக சொல்கிறேன். ஹங்கேரி எலெக்ஷன்ஸை சந்திச்சாங்க. ஹங்கேரியோட அதிபர் ஆர்பன் அவர்கள், முன்னாள் அதிபர் ஆர்பன் அவர்கள் தோத்துட்டார். இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அதிபர் அவர் என்னென்ன டெசிஷன்ஸ் எடுத்தாரோ ரஷ்யா சம்மந்தப்பட்டதில் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. ஏண்டா ரஷ்யாவோட ஒரு ஆயில் எக்ஸ்போர்ட் டெர்மினலில் உக்ரைன் அடித்ததுக்கும் ஹங்கேரியில் எலெக்ஷன் நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம். ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பூகோள அரசியலில் ஆட்சி மாற்றங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஜியோ எக்கானமின்றதும் முக்கியம். ஹங்கேரியோட எக்கானமியில் ரஷ்யாவோட இன்வால்மெண்ட் இல்லை ரஷ்யாவில் இருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜியை மட்டுமே நம்பி 38க்கும் அதிகமான சதவீதம் அவங்க ரஷ்யாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹங்கேரி மட்டும் கிடையாது. ஹங்கேரி ஒரு ஹப்பாக மாற்றி வச்சிருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவோட க்ரூடை தான் நம்பியிருக்காங்க. எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது ரஷ்யாவோட க்ரூடெல்லாம் வந்து ஐரோப்பிய ஒன்றியம் எப்பயும் நிறுத்திட்டாங்கன்னு. ஆனால் டுஸ்பா பைப்லைன் மூலயமா கடந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் க்ரூடு ரஷ்யாவிலேருந்து உக்ரைன் வழியாக ஹங்கேரிக்கு போயிட்டு இருந்தது. அந்த பைப்லைன் டேமேஜ் ஆனதுனால தான் மிகப்பெரிய ஒரு சண்டை உக்ரைனுக்கும் ஹங்கேரிக்கு நடுவில் ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த பைப்லைனை உக்ரைன் சரி பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க உண்மையிலேயே இந்த யுத்தத்தை வளர்க்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த பைப்லைனை சரி பண்ணியிருக்க வேண்டிய ஒரு தேவை கிடையாது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வரக்கூடிய அந்த 90 பில்லியன் லோன், கேஷ் லோன் அவங்களுக்கு வரப்போகுது. 2026-27க்கான அந்த 2 ஆண்டுகளில் 45 பில்லியன் 48 பில்லியன் சொல்லி 2 பேக்கேஜா அவங்களுக்கு இந்த கேஷ் லோன் கொடுக்கப்பட போகுது. அதுக்கான அப்ரூவல் வேணும்னு இந்த பைப்லைனை சரி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் ரஷ்யாவோட க்ரூட் திரும்பவும் இந்த நாடுகளுக்கு போகும். ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பலில் எந்த அளவுக்கு க்ரூட் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு சராசரியாக ஒரு நாளைக்கு இந்த பைப்லைன் மூலயமா ஹங்கேரி போன்ற நாடுகளுக்கு அவங்க க்ரூட் அனுப்புவாங்க. இன்னைக்கு அம்பாசிடர் லெவல் நடந்த மீட்டிங்ல உக்ரைனுக்கு அந்த 90 பில்லியன் லோன் கொடுக்கறதுக்கான அப்ரூவல் கொடுக்கப்பட்டுருச்சு. ஆனா இந்த பைப்லைன் மூலமா க்ரூட் போனாதான் நாங்கள் லோனை கொடுப்போன்றதை ஐரோப்பிய ஒன்றியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெலன்ஸ்கிக்கு வேற வழி கிடையாது. ரஷ்யாவோட எனர்ஜியை அவர் ஒரு இடத்துல கார்னர் பண்ணா அந்த ரஷ்யாவோட எனர்ஜி இந்த நாட்டின் வழியாகவே பாஸ் ஆகுறத அவர் ஒரு சில இடங்கள் அலோவ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்த 90 பில்லியன் பேக்கேஜ் இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கான அந்த முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டாகவும் மாறப்போகுது. என்னன்னா இப்போதைக்கு உக்ரைன் வந்து இந்த லோனை பே பண்ண தேவையில்லை. ஏன்னா கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் மூலயமா இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அந்த 93 பில்லியன் எக்ஸாக்டாக சொல்லணும் 93 பில்லியன் யூரோஸ் இதை கேஷாக கொடுக்க போறாங்க. அதுக்கு உக்ரைன் பணம் கட்ட தேவையில்லை. ரஷ்யாவோட ஃப்ரோசன் அசட்ஸ்ன்றத ஒரு 240 பில்லியன் மதிப்பீட்டில் ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதன் மூலயமா வரக்கூடிய வருமானம் இல்ல அதை வந்து சேல் பண்றப்போ அதுல வரக்கூடிய பணம்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட அசட்ஸை வச்சுதான் இந்த லோனை ரீபே பண்ண போறதா ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கு ரஷ்யா விடுவாங்களான்னு கேட்டனா அதுக்கு காலம் தான் பதில் சொல்லணும். மோஸ்டா அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ உக்ரைன் இதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இந்த 93 பில்லியன் லோன்ன்றது உக்ரைன் ஒரு வருஷத்துல சராசரி தேவையா உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்றாங்களோ அதுல 3/1 பங்கு மட்டும்தான். ஏன்னா நார்மலா போர்க்கால கட்டத்தில் அவங்களோட நாட்டை
ஓரளவுக்கு அவங்க ஸ்டேபிளா நடத்தினா 148 பில்லியன் யூரோஸ் உக்ரைனுக்கு தேவை. இப்போ இந்த 93 பில்லியனை 2 பேக்கேஜா பிரிச்சு கொடுக்க போறாங்க. 45 2026ல, 48 2027ல. சோ இப்படி 2 பேட்சா பிரிச்சு கொடுக்கறப்போ ஒரு வருஷத்துல அவங்களுக்கு தேவையானதுல 3ல 1 ஐரோப்பிய ஒன்றியம் கிட்ட இருந்து கேஷா போயிடும். இந்த 45 பில்லியன் கொடுக்கப்படுறதுலயும் முக்கியமான ஒரு கணக்கானது இருக்கு. இதை அவங்க கம்ப்ளீட்டா மிலிட்டரிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதுல 18 பில்லியன் யூரோஸ் மிலிட்டரிக்காக ஸ்பெண்ட் பண்ணப்படலாம். மீதம் இருக்கக்கூடிய 27 பில்லியன்ன்றது அந்த நாட்டை சரி பண்றதுக்காகவும் முக்கியமான உட்கட்டமைப்பு வசதிகளை திரும்பவும் கொண்டு வரதுக்காகவும் போரினால் ஏற்பட்ட இழப்புகளை இந்த இடத்துல சரி செய்யறதுக்காகவும் பயன்படுத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லோன் உள்ள வரணும்னா ரஷ்யாவோட எனர்ஜி உக்ரைன் வழியா ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போயாகணும். இப்படி ரஷ்யாவோட எனர்ஜி திரும்ப ஐரோப்பிய ஒன்றிய மார்க்கெட் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுனாலே ரஷ்யா இழந்த பொருளாதாரத்தை அவங்க மீட்டு எடுக்க முடியும். ஆனா இதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா ரஷ்யாவை திரும்ப உலக பொருளாதாரத்துக்குள்ள இணைச்சாகணும். இல்ல அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்கணும்னா அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சி காலத்துக்கு விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைகள் நடந்தா மட்டும்தான் உண்டு. ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாடுகள் யாரும் கண்டிப்பா ப்ரோ ரஷ்யனா இருக்க மாட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் இருக்கிற மாதிரி இல்ல அவர் அந்த பிசினஸ் மைண்ட் செட்ல யோசிக்கிற மாதிரி யாரும் ரஷ்யாவுக்கு இந்த அளவுக்கு ஃபேவரான சில விஷயங்களை பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கப்போ ரஷ்யாவை இந்த சம்பந்தப்பட்ட சில முக்கியமான முடிவுகளை எடுத்தாகணும். அப்படி இல்லையா இந்த யுத்தமானது இன்னும் முடியாம கடைசியில 2 தரப்புக்குமே வெற்றியும் கிடையாது தோல்வியும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உக்ரைனோட எனர்ஜி கிரிட் அடிக்கிறதுனால ரஷ்யாவும் ரஷ்யாவோட ஆயில் டெர்மினல்ஸ் அடிக்கிறதுனால உக்ரைனும் இந்த யுத்தத்தை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஸ்ட்ரைக்ஸும் இப்போ நடக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸும் ஒரு பேட்டர்ன்ல மாறுதுன்றது தெரியும். ரஷ்யா இந்த டைம்ல பெரிய ஒரு அஃபென்சிவ் உக்ரைன் மேல லான்ச் பண்ணாம இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த யுத்தம் சீக்கிரம் முடியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரீசெண்டா பேட்டில் ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய சில அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்ரோசியா பகுதிகளில் திரும்ப ரஷ்யாவோட வீரர்கள் ரீக்ரூப்பிங் ஆகுறாங்க. இந்த ரீக்ரூப்பிங் புது ஒரு அஃபென்சிவா ஸ்டார்ட் பண்றதுக்காக இருந்துச்சுன்னா இப்போ நம்ம பேசின எல்லாமே முடிஞ்சு திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுன்ற மாதிரி ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த 2 நாளில் இதை பற்றின டீடைல்ஸ் கிடைச்சிடும். என்ன ரஷ்யா அஃபென்சிவ் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா இல்லை இப்படியே ஒரு ஸ்டேல்மெட் கண்டிஷன் தான் நிலவ போகுதானு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. குறிப்பாக சொல்லணும்னா போதும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இதனால எல்லா தரப்புக்குமே பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ரஷ்யா உக்ரைன் அடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ணனா ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக்கோ இல்லை மிகப்பெரிய அளவு ஒரு கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக் நடத்தி ஒட்டுமொத்த உக்ரைனையும் காலி பண்ணுறது மட்டும் தான் அவங்களுக்கான ஒரே ஒரு இதுவாக இருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு ரஷ்யா போக தேவையில்லை. யுத்தத்தில் அவங்களுக்கு தேவையானது அவங்க பிடிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த விலைன்றது அதிகம். நம்ம என்னதான் ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே நடத்த பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் வீரர்களோட இழப்புன்றது ரஷ்யாவை வரப்போகிற காலங்களில் ரொம்ப பெரிய அளவுக்கு ஹர்ட் பண்ணும். ஸோ இந்த யுத்தம் சீக்கிரம் முடியணுன்றது என்னோட கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ மதுரை விடுவது உங்கள் எல்லாருக்கே.